சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ஐயப்பனோட சின்முத்திரை தத்துவத்த பற்றி. சபரிமலையில ஆனந்த சொரூபன் ஐயப்பன் அமர்ந்து தரிசனம் தரக்கூடிய நிலை வித்தியாசமானது. இது ஆசன ரூபம், அதாவது யோக பாதாசனம் இல்லைன்னா யோக சித்தாசனம்னு சொல்லலாம். தபசிய காண்பிக்கிறதுக்காகவும் பூரண தபோவர தியான ரூபத்துல இருக்கிறாரு. மூல விக்கிரகத்துல கண் சற்றே திறந்த தியான ரூபத்துல தான் விக்கிரகம் இருக்கு. ஐயப்பனோட கால்களை சுற்றி இருக்கக்கூடிய வஸ்திரத்துக்கு வஸ்திர பந்தம் இல்லைன்னா யோகப்பட்டம்னு சொல்லுவாங்க. ஐயனோட வலது கை ஞான முத்திரையை காட்டி நம்மளை ஆசீர்வாதம் செய்யுது. இந்த முறையில் 3 விரல் நீட்டியும் ஆள்காட்டி விரல் மடக்கி கட்டை விரலோடு சேருது. இதோட பொருள் மும்மலமாகிய ஆணவம், கண்மம், மாயை இது எல்லாத்தையும் விட்டு எவன் ஒருவன் தெய்வ சன்னதியை அடைகிறானோ அவனோட ஜீவாத்மாவானது பரமாத்மாவை வந்து அடையுது அப்படின்னு அர்த்தம். சுவாமியோட 3 நீட்டிய விரல் ஆணவம், கண்மம், மாயையும், ஆள்காட்டி விரல் ஜீவாத்மாவையும், கட்டை விரல் பரமாத்மாவையும் குறிக்குது. இது தவிர 3 விரல்களையும் சத் சித் ஆனந்தம், அதாவது சச்சிதானந்தம்னு சொல்லுவாங்க. சின் முத்திரையோட பக்தர்களுக்கு சொல்றது என்னன்னா, நான் சத்தியமும் ஆனந்தமும் ஆவேன். நான் என்னுடைய தெய்வீக ஆனந்தத்தில் தினமும் லயித்து கொண்டிருக்கிறேன். என்னை தரிசிக்க வருபவர்களுக்கு அவருடைய சகல துன்பங்களில் இருந்தும் மோட்சம் தரும் ஆத்மா ஞானத்தையும் 3 காலங்களிலும் சுகம், ஐஸ்வர்யம், சாந்தி இவையெல்லாம் கொடுத்து அருள்கிறேன் என்று ஐயப்பன் சின்முத்திரை காட்டி அருள் கொடுக்கிறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் பார்க்கலாம் ஐயப்பனை பற்றி. மற்றும் நல்ல தலைப்பு நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி.